அடக்கம் செய்யப்படுகிறது. எங்கள் மேல் இரக்கமாய் இயேசுவை மறந்து வணங்கி மக்கள் நன்றி கூறுகின்றோம். கோதுமை மணியான என்னை கல்லறையில் விதைக்கிறார்கள். நான் இறந்து விட்டதாக யூதர்கள் ஏன் எல்லாருமே நினைத்தார்கள். இத்தோடு இவன் அத்தியாயம் முடிந்தது என எண்ணி மகிழ்வுற்றார்கள். விதைக்கப்பட்ட கோதுமை மணியை புதைக்கப்பட்டதாக தவறாக புரிந்து கொண்டு ஏமாற்றம் அடைந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எருசலேம் தேவாலயத்தை சந்தை கூடமாக்கிய கயவர்களை நான் சாட்டையால் அடித்து விரட்ட யூதர்கள் என்னிடம் வந்து, இதை செய்ய உமக்கு என்ன உரிமை என்று கேட்டார்கள். நான் அவர்களை பார்த்து, இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்றேன். அப்போது அந்த யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேலி பரிகாசம் செய்தார்கள். என் உடலாகிய கோவிலை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆம் அன்பர்களே, நான் இப்போதும் கூட கல்லறையில் உயிரோடு தான் இருக்கிறேன். உயிர் கொடுத்தவரின் உயிரை எடுக்க முடியுமா? மனித சாயலில் இருக்கும் எனது உடலை கொன்றார்கள், ஆனால் தெய்வமான எனது உயிரை எடுக்க யாராலும் கூடும். இதை பெருமைக்காக நான் கூறவில்லை, மாறாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டுவதற்காகவே சொல்லுகிறேன். எனவே உங்களை அச்சுறுத்தும் நோய்களுக்கோ, சாவுக்கோ, பயங்கரவாதத்திற்கோ, மத வெறியர்களுக்கோ ஒருபோதும் அஞ்சாதீர்கள். ஓநாய்களிடையே ஆடுகளாய் நீங்கள் வலம் வந்தாலும் துணிவுடன் என்னை நம்பி உங்கள் வாழ்வை தொடருங்கள். எப்போதும் நல்லவற்றை செய்யுங்கள். நன்மைக்காக துன்புற தயங்காதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். இறுதி வரை மன உறுதியுடன் இருந்து என் தந்தையின் விருப்பம் அறிந்து ஆகட்டும் என மொழிந்து நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள ஒரு மனதாயிருங்கள். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு எந்நாளும் இருக்கின்றேன். என்றும் எங்களோடு இருந்து அரவணைக்கும் அன்பு தெய்வமே, உம் அன்பை மறந்து வாழ்ந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனது இரக்கத்தினால் நிலை வாழ்வை பெறுவார்களாக. ஆமென். திருப்பதியில் கற்றுக்கின்றோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம், நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும்.